இட்ஸ் சினிமாவில் இந்த இப்படி என்ன நினச்சி பார்க்க போகிற முடியும் பார்த்திங்கன்னா, சோஷியல் மீடியாவில் கடந்த சில நாட்களாகவே வந்து ரொம்ப பரபரப்பாக வந்து ஒரு விஷயம் வந்து போயிட்டுருக்கு. எல்லாருமே வந்து பார்த்துருப்பீங்க. விஜய் சேதுபதி அவர்கள் மேலே வந்து ஒரு பரபரப்பான ஒரு குற்றச்சாட்டு வந்து வைக்கப்பட்டிருக்கு. அது யார் வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்விட்டரில் வந்து ரம்யா மோகன் அப்படிங்கிற ஒரு ஐடியிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா, விஜய் சேதுபதி மேலே அந்த காஸ்டிங் கோச் ரிலேட்டடாக வந்து பார்த்திங்கன்னா, ஒரு இஷ்யூ வந்து மென்ஷன் பண்ணி அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணி விட்டாங்க. அது வந்து செம வைரலாக வந்து போச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்திலேயே வந்து அந்த ஒரு போஸ்ட்டையும் வந்து டெலீட்டும் பண்ணிட்டாங்க. நிறைய பேர் கேள்வி கேட்டப்பவும் வந்து பாதிக்கப்பட்டவங்கள கேள்வி கேட்டதை விட்டுட்டு யார் அதை பண்ணாங்களோ அவங்கள கேள்வி கேளுங்க அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து ரிப்ளை கொடுத்துட்ருந்தாங்க. பட் போக போக வந்து பார்த்திங்கன்னா அந்த ஐடி கம்ப்ளீட்டாகவே வந்து ரிமூவும் வந்து ஆயிடுச்சு சோஷியல் மீடியாவிலேருந்து. ஸோ இப்போது இந்த ஒரு விஷயத்தை வந்து விஜய் சேதுபதி அவர்கள் வந்து அட்ரஸ் பண்ணியிருக்கார் அஃபிஷியலாகவே. ஸோ அவர் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா, இந்த மாதிரி கேள்வி வந்து கேட்கப்பட்டது. இந்த மாதிரி காஸ்டிங் கோச் ரிலேட்டடாக வந்து உங்கள் மேலே வந்து இந்த மாதிரியான ஒரு புகார்கள் வந்து வருது. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது, கடந்த 7 வருஷமாக நான் இதை வந்து கேட்டுட்ருக்கேன். ஸோ இவங்க வந்து இஷ்டத்துக்கு வந்து ஒரு ஃபேம் கிடைக்கணும், இதன் மூலமாக நம்மளுக்கு ஒரு அட்டென்ஷன் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இதை வந்து பண்ணுறாங்க. ஸோ நாங்கள் வந்து இதை ப்ராப்பராக வந்து ஒரு சைபர் கிரைம் வந்து ரிப்போர்ட் பண்ணி அது யார் அப்படிங்கிறத வந்து நாங்கள் ட்ராக் பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இன்னொரு பக்கம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவரே வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து என்னை எப்பயுமே ஹர்ட் பண்ணாது. ஏன்னா நான் எப்படி இருக்கேன் என் கூட இருக்கிறவங்களுக்கு நல்லாவே வந்து தெரியும். ஆனால் என் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி இவங்கள வந்து இந்த மாதிரியான ஒரு நியூஸ் வந்து அஃபெக்ட் பண்ணுது. அதுதான் வந்து எனக்கு கஷ்டமாக இருக்குது. ஆனால் இது வந்து இப்போ அவங்க வந்து ஏதோ ஒரு நம்ம ஃபேமஸ் ஆகணும், நம்ம ஒரு அட்டென்ஷன் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படியே வந்து அந்த ஒரு அட்டென்ஷனை கொஞ்சம் அனுபவிச்சுக்கிட்டவங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி இப்போ கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி விஜய் சேதுபதி அவர்கள் இதுக்கு வந்து ஒரு முற்றுப்புள்ளி வச்சிருக்கிறத வந்து பார்க்க முடியுது. ஸோ இந்த ஒரு அப்டேட் தான். ஸோ இதே மாதிரி எல்லா ட்ரெண்டிங்கான அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.